ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுறது தான் இந்த மென்சஸ் அப்படிங்கிறது, அதாவது பீரியட் அப்படிங்கிறது. இந்த பீரியட் வர்றதும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்ப்பாங்க. அதே மாதிரி இது நிற்க போகுது அப்படின்னா அதையுமே சில விஷயங்களை நோட் பண்ணுவாங்க. இதை மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீரியட் நிற்க போகிறத சில மாதங்களாவோ இல்லை மாதவிடாய் சரியாக வரல, உடலில் திடீர்னு சூடு அதிகமாகிற மாதிரி உணர்றீங்க, இரவில் வேர்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்படி சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டால் அது மாதவிடாய் நிற்கும் காலத்தில் நெருங்கி வருது அப்படின்றத அறிகுறிகளாக உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்றைக்குரிய வீடியோவில் மாதவிடாய் நிற்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்த அறிகுறிகளை கவனிக்க வேணும் அப்படின்றத டீட்டெயில் விரிவான விளக்கமாக கொடுத்துருக்கு. வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இயற்கை கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வருது. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் எக் க்ரோத் ஃபுட், ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷன், ஸ்பெர்ம், இன்டர்கோர்ஸ், பீரியட்ஸ், ப்ரெக்னன்சி டேப்லெட் யூசஸ், ப்ரெக்னன்சி ட்ரீட்மெண்ட், ஃபாஸ்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ், ஹோம் ரெமிடிஸ்னு எக்கச்சக்கமான டைட்டிலில் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே தனித்தனி டைட்டிலில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். மெனோபாஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பெண்களுக்கு 45லேருந்து 55 வயதுக்கு மேலே மாதவிடாய் நிரந்தரமாக நிற்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது. அதுதான் நம்மளை மெனோபாஸ், மாதவிடாய் ஃபுல்லாக நிற்கிறத மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக 12 மாதங்கள் மாதவிடாய் வராமல் இருந்தாலோ இல்லைனா அந்த பெண் மெனோபாஸ் நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய காலம் பெரி மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் தான் பல்வேறு அறிகுறிகள் நம்மளுக்கு மெனோபாஸ் ஆக போகுது அப்படின்றத உணர்த்துற விதமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 10க்கும் மேற்பட்ட அறிகுறிகள் இருக்குது. அதில் 9 அறிகுறிகளை இதில் மெயினாக பார்க்கலாம். முதல் அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் நிற்க போகிறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய முதல் அறிகுறியே மாதவிடாய் தாமதமாக வர்றது தான். சில மாதங்கள் உங்களுக்கு மாதவிடாய் வரும், சில மாதங்கள் அது வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கத்தை விட அதிகமான இரத்தப்போக்கு இருக்கிறது மாதிரி இருக்கும். சிலருக்கு மிக கம்மியான இரத்தப்போக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பேட் நனைகிற மாதிரி, இல்லைனா இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு 4 பேட் நனைகிற மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் உடம்புல ஈஸ்ட்ரோஜன்ன்ற ஹார்மோன் எப்படி செயல்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகவும் வரலாம், கம்மியாகவும் வரலாம். இதுதான் முதல் அறிகுறி அப்படிங்கிறது. ரெண்டாவது அறிகுறி அப்படிங்கிறது திடீர் உடல் சூடு ஏற்படும். மெனோபாஸ் காலத்தில் பெண்கள் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய முக்கியமான அறிகுறி அப்படிங்கிறது ரொம்ப உடல் சூடு அதிகமாக இருக்கிறது தான். திடீர்னு முகம் செவந்து போகிறது, கழுத்து இல்லை அப்படின்னா மார்பு பகுதிகளில் ஒரு விதமான சூடு இருக்கிற மாதிரியும் ரொம்ப உணர்றது, அதிகப்படியான வியர்வை வர்றது, சில வினாடிகள் முதல் இது பல வினாடிகள் வரைக்கும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி முகம் செவக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய கழுத்து மார்பக பகுதிகளெலாம் உங்களுக்கு சூடு வர்றது, இல்லை வியர்வை அதிகமாக ஏற்படுறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே மெனோபாஸ் ஆக போகுது அப்படின்றத, அதாவது மாதவிடாய் நிற்க போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள். மூணாவது சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நைட் டைமில் உங்களுக்கு வேர்வை அதிகமாக இருக்கும். நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு அதிகப்படியான வேர்வை இருக்கும். உங்களுடைய ட்ரெஸ்ஸே நனைகிற அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அந்த வேர்வைனால் தூக்கம் களையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த அறிகுறி மாதவிடாய் நிற்க போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறி. நாலாவது சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை. நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நைட்டில் அடிக்கடி உங்களுக்கு முழிப்பு வந்துகிட்டே இருக்கும். காலை எந்திரிச்ச உடனே ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு மெயின் சிம்டம் உங்களுக்கு மாதவிடாய் நிற்க போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடியது. அஞ்சாவது அறிகுறி அப்படிங்கிறது மனநிலை மாற்றம், அதாவது மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய இந்த மூட் ஸ்விங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு மாதவிடாய் அப்படிங்கிறது ஹார்மோன்களால் தான் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் இந்த ஹார்மோன் சரியான அளவில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமே மாதவிடாய் வரும். இந்த ஹார்மோனில் அப் அண்ட் டவுன் ஏற்படுறப்ப, குழப்பம் ஏற்படுறப்ப, நம்மளுடைய ஹார்மோன் மாற்றங்கள் அடைகிறதுனால நம்மளுக்கு மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மனநிலை மாற்றம் ஏற்படும். திடீர்னு யாரை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கும், இல்லை அப்படின்னா அடிக்கடி கோவப்படுற மாதிரி இருக்கும். ரொம்ப மன அழுத்தத்துக்கு, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவலையாக இருப்பீங்க. அதே மாதிரி யார் எது பேசினாலும் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரியோ இல்லை ரொம்ப எரிச்சலாகிற மாதிரியோ, திடீர்னு அழுக, சிரிப்பு இதையெல்லாம் மாறி மாறி வர்ற மாதிரியோ, அடிக்கடி சோகமாக உட்காந்துட்டு இருக்க மாதிரியோ, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு மாதவிடாய் நிற்க போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறி. மெனோபாஸ்
ஆகப்போகுது அப்படின்னா மெயினாக இந்த அறிகுறி அப்படிங்கிறது நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 6வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமரி பவர் குறைஞ்சிரும். என்னடா மெமரி பவர்னா குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயம் ஆவான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படக்கூடியதாக இருக்கும். மறதி அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்து மேலே கவனம் செலுத்தி உங்களால் வேலை பார்க்க முடியாது. சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அந்த சின்ன விஷயத்தை கூட நீங்கள் மறந்து போயிடுவீங்க. இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் உங்களோட மாதவிடாய் நிற்க போகிறத உணர்த்தக்கூடிய அறிகுறி. 7வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூட்டு தசை வலி இது எல்லாம் இருக்கும். முழங்கால் வலி வரும், தோள்பட்டை வலி வரும், முதுகு வலி, உடல் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இது எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏற்படுறதுக்கு மெயின் காரணம் ஹார்மோன் மாற்றம் அப்படிங்கிறது. இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தான் அதிகபட்ச பெண்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 35 வயசுலேயே மெனோபாஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஹார்மோன் மாற்றங்கள் அப்படிங்கிறது வேகமாகவே நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இன்னும் இதை பற்றின அவேர்னஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. 8வது அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் எடை அப்படிங்கிறது சடானாக அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். புரியும்படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வெயிட் கெயின்லாம் ஆனதில்லை. ஆனால் திடீர்னு உங்கள் உடல் எடை அதிகமாக ஆகுது. குறிப்பாக உங்களோட வயிற்று பகுதியில் கொழுப்பு அதிகமாக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட மாதவிடாய் நிற்க போகுது அப்படின்னா இதனால் அந்த கொழுப்பு அதிகரிக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 9வது அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் தோல் அண்ட் முடியில் நிறைய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக மாறும். அதுவே ஒரு சிலருக்கு முடி நல்லா க்ரோத்தில் தான் இருந்திருக்கும். அதிகமாக உதிர்வு அந்த மாதிரினா இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி முடி ரொம்ப மெல்லிசாக வால் மாதிரி ஆகிடும். அதாவது எலிவாலாட்டம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நல்ல கட்டையாக இருந்த முடி அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய முடி அண்ட் தோள்களில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த 9 அறிகுறிகளுமே உங்கள் மாதவிடாய் நிற்க போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய மெயினான அறிகுறிகள். இந்த அறிகுறிகளை தயவு செஞ்சு அஜாக்கிரதையாக நினைக்க வேணாம். உங்களுக்கு இந்த அறிகுறிகள் வந்துச்சு அப்படின்னா உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கைனகாலஜிஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா இதோடைய எக்ஸ்ட்ரீம் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஃபீவர் அதிகமாக வர்ற மாதிரி, ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிற மாதிரி, அனிமிக்காக ஆகிற மாதிரி, இல்லை அப்படின்னா உங்களுடைய உடலில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் சில விஷயங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி என்ன மாதிரியான அறிகுறி வந்துச்சுன்னா நீங்கள் மருத்துவரை உடனே அணுகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 3 பேடுக்கு அதிகமாக 4-5 பேடு மாத்திர மாதிரி இருக்குது. நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு பேட் மாத்திர அளவுக்கு உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னாலும் சரி, மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அகைன் உங்களுக்கு பீரியட் ஆகுது. அதாவது இப்போ ஒரு 5 நாள் உங்களுக்கு பீரியட் ஆகிருக்கு, ஒரு 2 நாள் தான் கேப் விட்டுது, அடுத்தது திரும்பவும் வருது. இல்லை அப்படின்னா ஒரே மாதத்தில் 2 டைம் உங்களுக்கு பீரியட் ஆகுது அப்படின்னாலும் சரி, கடுமையான வயிற்று வலி, தலை சுற்றுறது இருக்குது, எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் இருக்குது, உங்களுடைய உடலில் அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா உடனே டாக்டரை பார்க்குறத வழக்கமாக வச்சுக்கோங்க. மாதவிடாய் நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு நோய்னா கிடையாது. இது பெண்களோட வாழ்க்கையில் இயற்கையாக ஒவ்வொரு டைமும் நம்ம ஏஜ் அட்டன் பண்ணுறது ஒரு வயசில் இருக்கும். அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணி உங்களுடைய குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்களுக்கு அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுக்கான அந்த மாதவிடாய் அப்படிங்கிறது நிற்கிறதும் ஒரு விதமான சிம்டம்ஸாக இருக்கும். இதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு டயர்ட் ஆகிறதோ, அதாவது எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு திங்க் பண்ணி மன அழுத்தம் ஆகிறது வேண்டாம். உங்களுக்கு நான் சொன்ன இந்த 9 அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு பீரியட் நிற்க போகுது, அதனால தான் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன சில அபாயமான அறிகுறிகள் வந்ததுன்னா உடனே டாக்டரை பார்க்குறத வழக்கமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரை, கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் இயற்கையாக கருத்திருக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வருது. இந்த வீடியோக்கு கீழே நம்ம சேனல் மெம்பர்ஷிப் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.